நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 518வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அக்ஷர சக்தி தேவிகள் ஆல்ரெடி நம்ம ஜஸ்ட் இண்டிகேஷன் பண்ணியிருக்கேன். நான் இந்த 51 சக்தி படத்துலேயே பார்த்துருக்கோம், தனித்தனியாக பார்த்துருக்கோம் அதை. ஸோ இன்றைக்கி இந்த ராசி போஸ்டர்ஸில் அவரே ஒன்று அமிச்சார், படம் அமிச்சார் எனக்கு. ஐ டென்ட் ஆஸ்க் ஃபார் இட், பட் அப்புறம் இது பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அனுப்பிச்சி வச்சிருந்தார். ரொம்ப வித்தியாசமான படமாக இருந்தது. ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. தித்திரித்யா தேவதைகள் ஆட்டுமே இந்த அக்ஷர சக்திகள் தேவி 51 இந்த படத்தில் இருக்குது. நடுவில் காமதேனு இருக்கா. மிச்சம் அந்த 51 விட்டு போட்ட இந்த 3 தேவதைகள் நடுவில் வந்துடுறா ட்ரையாங்கிளில். இந்த ட்ரையாங்கிளை சுற்றி இருக்கா இந்த அக்ஷர சக்தி தேவிகள். ஒரு சில தேவதைகள் பேர் பட்டு படிக்கிற பாருங்க. மாயா மாலினி அப்படின்னு இருக்கு. மாயா மாலினி எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாது, இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நம்மகிட்ட. அதாவது உக்கார தேவி, மாயா மாலினி, அடுத்து இஷ்டா தேவி, இந்த மாதிரி பலவிதமான தேவதா சுரூபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யானை, சிங்கம், குதிரை, இந்த மாதிரி பலவிதமான வாகனங்களும் இருக்குது. எருது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இது என்ன போட்டிருக்கேன்னா, ஸ்ரீ சௌபாகிய சுதா, ஸ்ரீ சௌபாகிய சுதா அக்ஷர மாத்ருகாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சுத்தா கூட சொல்லலாம், சுத்த அக்ஷர மாத்ருகா சொல்லலாம். சுதான்னு படிக்கலாம், SUDHA போட்டதுனால சுதான்னு படித்தேன் நான் அதை. ஸோ இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதை இருக்கேன். பட் இது இவாளை பற்றி சொன்னாலே வெரி பவர்ஃபுல் டெய்டிஸ். இவாளை பற்றி நம்ம ஜஸ்ட் நினைவு கூர்ந்தாலே போதும், அவ்வளோ வாழ்க்கையில் பல நலன்கள் கிடைக்கும் சொல்லிருக்கு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரன் ஆல் த 51 தேவதாஸு. அந்த தேவதாஷம் எப்படி வந்தா, தாட்சாயணி தக்ஷயஜத்தை போகிற அங்கே ஈஸ்வரனை எள்ளி நகையாடுறான். யார்? தக்ஷன். தக்ஷ பிரஜாபதி அப்பா தானே. இருந்தாலும் மாப்பிள்ளையை பற்றி கண்டபடி பேசும்போது அவள் ரொம்ப வெறுப்படைஞ்சு கோபப்படைஞ்சு அவனை சபிச்சுடுறா. நீ இந்த மாதிரி ஒரு யாகம் அழியட்டும் அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஹோம குண்டத்திலே குதிச்சிடுறா. தன்னோட உயிரை நீக்கிறா தாட்சாயணி. ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு புகை உண்டாடுது, அதான் தூமவத்தின்னு சொல்கிறா. ஸோ அப்புறமா அந்த பரமேஸ்வரர் உணர்ந்து உடனடியாக அவர் ருத்ரன் செய்கிறார். தன்னுடைய வீரபத்ரன் அமைச்சு அவரோட பத்ரகாளிகள்லாம் அமைச்சு எல்லாம் தும்சம் பண்ணி தக்ஷனோட தலையை கொய்து விடுறா. ஸோ அந்த தக்ஷன் போய் அதுக்கு முன்னாடி அதிசி முடிவர் என்னவோ சொல்லி பார்த்தா கூட புத்தி வரல அவனுக்கு, தக்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆகிடுறது. ஸோ இப்போ மகாவிஷ்ணு செய்கிறார். சிவன் கொஞ்சம் அந்த உடம்பை வச்சுட்டு தான் இருக்கு. எப்பயுமே ஒரு இறந்து பட்டா வீட்டுக்கு போனால் கூட அந்த பாடி இருக்கிற வரைக்கும் அந்த ஆர்ப்பாட்டம் ஒன்ஸ் கோஸ் கிரிமேஷன் போயிடுத்தினால எல்லாம் அடங்கிடும். அதே மாதிரி இவர் அந்த தாட்சாயணியோடைய உடம்பை வச்சுட்டு ஆடுறாரு யார்? பரமேஸ்வரன். இதில் கையிலையில் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அசந்திருக்க சமயம் இந்த 51 துண்டுகளாக போட்டு பாரதிய தேசம் முழுக்க பரப்பிடுறார். அந்த இடத்துல தான் இந்த அக்ஷர சக்தி பீடம் பிறந்துருக்கு. ஆக்சுவலாக சிவனோட இந்த டமருக சத்தத்திலேயே அதுலேருந்து நாதம் பிறந்து அது ஒவ்வொரு இடத்துல விடுறது. அந்த இடத்துல தான் இவ பாடி விழுந்துன்னு சொல்லப்படுறது. ஸோ ஆல்ரெடி அந்த அக்ஷர சக்தி பீடம் முன்னாடி ஏற்பட்டாச்சு. அந்த இடத்துல இவருடைய 51 பாடி துண்டுகள் விடுறது அப்படின்னு சொல்லப்படுறது. இதை படன்னு பார்க்க போகிறோம். இப்போ அக்ஷர சக்தியின் முதல் அக்ஷர சக்தியின் நாமம் அஜாமுகி தேவி. அகார உப்பணியான அமிர்தாதேவி ஆற்றின் முகத்தை கொண்டவள், இரத்த வர்ணம் கொண்டவள், 4 திருக்கணி வில் வரமுத்திரை அம்பு அபயமுத்திரை தரித்தவள், தூய வெண்ணிறை ஆடை அணிந்திருப்பவள் இப்படியும் போட்டிருக்கு. அடுத்தது 2வது அக்ஷர சக்தியின் நாமம் ஆம் அதர்மணி தேவி. ஆகாரவர்ணி தேவியின் பெயர் அதர்மணி என்ற ஆகர்ஷணி தேவி. பச்சை நிறம் திருமேறி கொண்டவள், தூய வெண்ணிற ஆடை அணிந்தவள், தன் திருக்கரங்களை கத்தி கேடயம் அபயம் பரதம் தெரிந்தவள். 3வது அக்ஷர சக்தியின் நாமம் இம் இலாதேவி. இக்கார அக்ஷர தேவி வெண்ணிறம் கொண்டவளாக மதஜலம் பெருகும் வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவள், தன் திருக்கரங்களில் சந்திரகாசம் என் கத்தியையும் கதையையும் அபயமுத்திரையும் வராபயமுத்திரையும் தரித்து கொண்டிருப்பவள்.
அடுத்து 4 அக்ஷரசக்தியின் நாமம் ஈம். ஈம் ஈஸ்வரிய தேவியை நமக. ஈகார தேவி பொன்னிறமுடையவள். மேலிரு கரங்களை முறையே அங்குசம், தர்ப்பம், கீழ் திறன்களை பரம், அபயம், முத்திரையிட வீற்றிருப்பவள். ஸோ ரிஷபாவாகத்தை வீற்றிருக்காவ. திருமேனி சந்திரகாந்த ஒளியை போல் பிரகாசம் உள்ளது. 5 அக்ஷரசக்தியின் நாமம் உமாதேவி. உக்கராதேவின் பேர். உக்காரதேவி வெண்மை நிறம் கொண்டவளாக 6 திருமுகங்களுடன் வலது கைகளை முறையே திரிசூலம், அங்குசம், பரம முத்திரையுடன், இடது கையில் பாசம், கதை, அபய முத்திரையுடன் சிம்மவாகனத்தில் அருட்காட்சி தருகிறாள். அடுத்தது 6வது அக்ஷரா தேவிய நாமம் ஊர்த்வகேஷி என்னும் ஊர்ஜ்வலா தேவி. இந்த உக்கார தேவி சிவப்பு நிறமுடாக 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறாள். தேவியின் வலக்கரத்தில் கத்தியும் அபயமும் தாங்க, இடக்கரம் கேடயம் மரதம் தாங்கியுள்ளது. புலிய வாகனமாக உடையவள். அடுத்து 7 அக்ஷரத்தின் திருநாமம் RUM ருத்திதாயி என்று ருத்துதாமா தேவி. ருக்கார தேவி இரத்தவர்ணமுடையவள். வலக்கரம் பாசம், வரமுத்திரை தரிக்க, இடக்கரம் அங்குசம், அபயமுத்திரை தரித்துள்ளது. ரிஷப வாகனத்தில் ஆரோகணத்தில் வருகிறாள். 8வது அக்ஷரத்தின் நாமம் ரூம் RROOM ருக்கார தேவி என்னும் ரேணுகா தேவி. இவள் வெண்ணிறத்தை உடையவள். 6 முருகங்கள், 6 திருக்கரங்கள், வலது திருக்கரங்கள் முறையே சூலம், பாசம், வரமுத்திரை தாங்க, இடது திருக்கரங்கள் கத்தி, கதை, அபயமுத்திரையுடன் வீரமான சிங்கத்தின் மேல் வீட்டிருக்கிறாள். 9வது அக்ஷரசக்தியின் நாமம் லுகார தேவி என்னும் ருதும்பரா தேவி. ருதும்பரா பச்சை வர்ணமாக உள்ளது. புலி வாகனத்தில் மஞ்சள் பட்டாடை அணிந்து காட்சியளிக்கிறாள். நினைக்கிறோம். புலி வாகனத்தில் மஞ்சள் நிற பட்டாடை அணிந்து காட்சியளிக்கிறாள். இந்த தேவி 8 கரங்கள், வலப்புறம் உள்ள 4 கரங்கள் திரிசூலம், பாசக்கயிறு, உடுக்கை, வரமுத்திரை ஏந்தி, இடப்புறம் உள்ள 4 திருக்கணங்களில் கத்தி, கபாலம், குறுந்தடி, அபயமுத்திரை கொண்டு ஏந்தி காட்சியளிக்கிறார். 10வது அக்ஷரத்தின் நாமம் லூர்ம் LROOM லுகார தேவி என்னும் லுஞ்சிகா தேவி. இவ சிவப்பு நிறத்தினள். 10 திருக்கணங்கள், புஷ்பதந்தம் என்ற யானை மீது ஆரோகணித்திருப்பவள். வலது திருக்கணங்கள் திரிசூலம், பாசம், முசலம், அரிவாள், வரமுத்திரை தாங்க, இடது திருக்கரங்கள் கட்கம், கதை, கத்தி, கேடயம், அபயமுத்திரை தாங்க அருட்கோலம் காட்டுகிறாள். அடுத்து 11வது அக்ஷரசக்தியின் நாமம் ஏகபாதா தேவி என்ற ரேவதி தேவி. ஏகார தேவி 10 திருமுகங்களுடன் அருள்பவள். கபால ஓடுகளையும் எலும்புகளையும் மாலையாக அடைந்தவள். சிவந்த நிறத்தினள். நெற்றிக்கண்ணோடு அருள்பவள். தனது 20 கரங்களிலும் பல்வேறு வகையான ஆயுதங்களை தரித்திருப்பவள். 12வது அக்ஷரத்தின் நாமம் ஐஸ்வர்யாத்மிகா தேவி எனும் சுஷ்கரேவதி தேவி. மும்முகத்தாய் இரத்த கேசம் கொண்டவள். 6 திருக்கரங்களில் சக்கரம், திரிசூலம், வரமுத்திரை, சங்கு, கதை, அபயமுத்திரை தரித்து மயில் வாகனத்தை மீண்டு அமர்ந்திருக்கிறாள். அடுத்து 13 அக்ஷரத்தின் நாமம் ஓங்கார தேவி என்னும் அஸ்வினி தேவி. சிவப்பு வண்ணத்தினர். 6 முகங்கள், 12 திருக்கரங்கள். இவளது வலது திருத்தங்களை அங்குஷம், அம்பு, கத்தி, பாசக்கயிறு, சங்கு, சின்முத்திரை முதலியவையும், இடக்கரங்கள் சூலம், வில், கேடயம், முசலம் என்ன குறுந்தடி, புஸ்தகம், அபயமுத்திரை போன்றும் ஏந்தியுள்ளார். அடுத்த 14 அக்ஷரத்தின் நாமம் ஔஷதா தேவி என்னும் அகோர தேவி. தேவி பிளந்தவாய், நீண்டு தொங்கும் தடித்த நாக்கு, முகத்தில் கடும் பார்வை, தெரித்த புருவங்கள் ஆகியவற்றை நீலமேக நிறத்தில் ஒளிபவளாக கடும் கோபம் கொண்டு பயங்கரமான தோற்றத்தில் விளங்குகிறாள். தன் 6 கரங்களில் சூலம், கட்கம், வரமுத்திரை, கதை, கேடயம், அபயமுத்திரை தாங்கி பெரும் வயிற்றோடு கண்டபேருடத்தில் ஆரோகணித்து வருகிறார். கண்டபேருடன் ஒரு பட்சி அது. 15வது அக்ஷரத்தின் நாமம் அம்பிகா தேவி என்னும் அஞ்சனா தேவி. அம்கார தேவி கரிய நிறத்தினர். 5 திருமுருகங்கள். முதிர்ந்த இழைத்த தோற்றத்தினர். பருத்த வயிறு கொண்டவள். புலி வாகனத்தை ஆரோகணித்திருக்கிறார். சூலம், பாசம் ஏந்தி வலது அபயமுத்திரையை தரித்தவள். 16
அக்ஷரா தேவி எனும் அஜாதேவி, மும்முகங்கள் முக்கண்கள் 6 திருக்கரங்கள் உடையவள். சிவந்த திருமேனியை மஞ்சள் பட்டாடை அலங்கரிக்கும் அங்குசம் கேடயம் அபயமுத்திரை சூலம் பட்டாக்கத்தி அபயபரதம் தரித்தவள். புலியை வாகனமாக கொண்டவள். 17 கம் காலராத்திரி தேவி எனும் பூத விந்யாசினி தேவி. ககார தேவி கேயம் கம் வெண்ணிறை திருமேனி கொண்டவள். 4 திருக்கரங்கள் கொண்டவள். வலக்கரங்கள் திரிசூலம் வரமுத்திரை தரிக்கும், இடக்கரங்கள் அங்குஷம் அபயமுத்திரை தரிக்கும், யானை வாகனத்தை ஆரோகணித்து விடுகிறவள். 18 கண்டிகா தேவி கண்டிதா தேவி என்னும் கத்தியோகினி தேவி. ககார கம் கேயம் கேகச்சேயம் அக்ஷர தேவி. மஞ்சள் நிற திருமேனி கொண்டவள். மும்முகங்கள் 4 திருக்கரங்கள் கொண்டவள். தன் திருக்கரங்களில் திரிசூலம் கட்கம் என்னும் குருவாள் ஏந்தி அபயபரத முத்திரை தாங்கி அல்பவள். கஜ்ரேடம் என்னும் வாலாட்டி குருவியை வாகனமாக கொண்டவள். அடுத்து 19 கம் ஜேயம் கம் காயத்ரி தேவி தூம்ரா தேவி. ககார தேவி 4 திருமுகங்களை கொண்டவள். தாமரை நிறத்துடன் 8 கரங்களில் சூலம் அக்ஷமாலை குளிச்சம் வரமுத்திரை முத்தகம் புஸ்தகம் கிண்டி கபாலம் அபயமுத்திரை தடித்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பவள். அடுத்து 20 கண்டாகஷி தேவி என்னும் தேவி கருணீல வடிவெடுத்துடன் வராக முகத்தோடு மெலிந்த வயிறு மற்றும் 6 திருக்கரங்களை கொண்டவள். வலக்கரங்கள் சூலம் கட்வாங்கம் வரதமுத்திரை, எந்த இடக்கரங்கள் கட்கம் கேடயம் அபயமுத்திரை தரிக்கின்றன. பத்மபீடத்தில் இடக்காலை வைத்து தோற்றம் கொண்டவள். 21 ஙம் என் ஜிகேயம் டார்னா தேவி எனும் அருந்ததி சக்தி. நகார தேவி இரத்தவர்ணத்தில் 6 திருமுகங்கள் 6 திருக்கரங்கள் கொண்டவள். அவள் திருக்கரங்களில் அம்பு வில் கேடயம் கத்தி வர அபய முத்திரைகள் ஏந்தியுள்ளன. கோலமையில் மீது ஆரோகணித்து தேவி வருகிறாள். அடுத்தது 22 ஷாமுண்டா தேவி எனும் சூஷ்மா தேவி. ஷகார தேவி ஒரு முகம் 4 திருக்கரங்கள் கொண்டவள். தன் திருக்கரங்களில் கட்கம் கேடயம் ஏந்தி அபயபரத முத்திரை தரித்தவள். கம்பீரமான ஜாதி குதிரையே இவருடைய வாகனம். ஷம் 23 சயார்தா தேவி எனும் நிர்ஜரா தேவி. ஷகார தேவி மஞ்சள் நிறத்தினர். தன் திருக்கரங்களில் திரிசூலம் கொடுவாள் பாசம் கேடயம் தாங்கி மர்கடம் என்னும் வானரக்குரங்கின் மீது காட்சியளிப்பவள். 24 ஐ ஜெயா தேவி என்னும் போகதா தேவி. ஐகார தேவி ஜகார தேவி இரத்த வர்ணத்தினர். ஜேயம் முக்கண்ணி 4 திருக்கண்கள் கொண்டவள். கட்கம் கேடயம் ஏந்தி அபயவரதம் தரித்தவள். சிங்கமதிய வாகனமாக கொண்டவள். 25 ஐங்காரணி 25 ஜம் ஜேஹெச்ஏஎம் ஜங்காரணி என்னும் நிர்ஜரந்தி தேவி. மழைக்கால மேகம் போன்ற நிறம் கொண்டவள். 4 திருக்கரங்களுடன் தாமரை பாசம் வர அபயமுத்திரை தரித்து அருள் முதலை வாகனத்தின் மீது ஆரோகணித்திருப்பவள். அடுத்து 26 அக்ஷரத்தின் நாம ஞம் ஞானரூபா தேவி என்னும் பிரபோதினி தேவி. யகார தேவி வெண்ணிறமுடையவள். 4 திருக்கரங்கள் திரிசூலம் அம்புஜம் சின்முத்திரை அபயமுத்திரை தரித்தவள். சிம்ம வாகனத்தில் ஆரோகணித்திருக்கிறாள். 27 அக்ஷரத்தின் நாமம் டம் டங்கஷா தேவி என்னும் தாரணி தேவி. டகார தேவி இளஞ்சிவப்பு வர்ணமுடையவள். 4 திருக்கரங்களும் சூலம் டங்கா என்னும் கோடரி வர அபயமுத்திரை தரித்தவள். யானை வாகனத்தின் மீது அருள்பவள். 28 அக்ஷரத்தின் நாமம் டம் டிடிஏஎம் டங்காரணி தேவி என்னும் கிரியா சரஸ்வதி தேவி. இந்த தேவி டகார தேவி சிவந்த திருமேனிகள். 4 திருக்கரங்களில் டங்கா என்னும் கோடரி அங்குசம் பரதம் அபயமுத்திரை தரித்தவள். ஆக்ரோஷமான சிங்கத்தை வாகனமாக கொண்டவள். 29 அக்ஷரத்தின் நாமம் டம் டாமரி தேவி என்னும் டகாரிணி தேவி. வெண்ணிறத்தினர் 5 முகங்கள். இவள் திருக்கரங்கள் டங்கா கதை வர அபயமுத்திரையில் தரித்தவள். ஷேவலை வாகனமாக கொண்டவள். காசியில் பார்க்கலாம் ஷேவலை வாகனமாக கொண்ட தேவி இருக்கா. டாமரி தேவியின் பெயர். 30வது தேவி அக்ஷரத்தின் பெயர் டம் டிடிஹெச்ஏஎம் டங்காரணி தேவி என்னும் தான தேவி.
டகார தேவி மின்னலை போன்று ஒளி கொண்டவள், 5 முகங்களோடு அல்பவள், டங்கா சூலம் வர அபயமுத்திரை தரித்தவள், திருக்கரத்தினள், மயில் வாகனத்தின் மீது ஆரோகணித்து வருகிறாள். 31 அக்ஷரத்தின் நாமம் நம் NNAM, நார்னா தேவி எனும் அனந்த சக்தி தேவி. சிவந்த வர்ணத்தில் ஒரு முகத்துடன் சூலம் சக்தி ஆயுதம் வர அபயமுத்திரையுடன் தாங்கும் 4 கைகளுடன் மயில் வாகனத்தில் இருக்கிறாள். அடுத்து 32 அக்ஷரத்தின் நாமம் தம் THAM, தமஸ்யா தேவி எனும் சரஸ்வதி தேவி. வெண்ணிற ஆடையில் பொலிபவள், வெண்தாமரை மலரை ஒத்த திருமுக மண்டலத்தோடு திகழ்பவள், வீணை தந்திரி வர அபய முத்திரையோடு கொண்டவள், 4 திருக்கரங்கள் கொண்டவள், வெண்தாமரை மலரை இவரது ஆசனம். அடுத்து 33 அக்ஷரத்தின் நாமம் தம் TTHAM, ஸ்தான்வி தேவி எனும் நீலகண்ட சரஸ்வதி தேவி. தகார தேவி எனும் அருகம்புல் தற்பை உடுக்கை வராபய முத்திரைகளை கொண்டு எழுந்திருப்பவர், 4 திருக்கரங்களுடன் ரிஷப வாகனத்தில் ஈற்றிருக்கிறாள். 34 அக்ஷர சக்தியின் நாமம் தம் தாக்ஷாயணி தேவி என்னும் இவ்வோகதாயினி. இந்த தேவி உதயசூரியனின் நிறத்தினள். தன் திருக்கரங்களில் தாமரை மலர்கள், ஷாரிகா என்னும் வீணை, சாரிகா எனும் வீணை, உடுக்கை, மான், மழு, ஷாரியான் பறவை வரகு வராபய முத்திரை தாங்கி வண்ணம் அருட்கோலம் காட்டுபவள், தாமரை மலரில் தன் திருப்பாதங்களை வைத்துக் கொண்டிருப்பவள். அடுத்து 35 அக்ஷரத்தின் நாமம் தம் DDHAM, தத்தியா தேவி என்னும் அமலா தேவி. தகார தேவி பச்சை நகர மேனியல், ஷாரிகை, கமலம், வர அபயம் தாங்கும் 4 திருக்கண்கள் கொண்டவள், ரிஷப வாகனத்தில் ஆரோகணித்து இருக்கிறாள். 36 அக்ஷரத்தின் நாமம் நார்யா நம் NAM, நார்யா தேவி என அனந்த சக்தி தேவி. தூய வெண்ணிறம் கொண்டவள், 4 திருக்கரங்கள், மேலிரு கரங்கள் தாமரை மலர்களை தாங்க, கீழிரு தரங்கள் வராபய முத்திரை கொண்டுள்ளது. மின்னலை பழிக்கும் ஒளியுடன் மத யானையின் மீது வீற்றிருக்கிறாள். 37 அக்ஷரத்தின் நாமம் பம், பார்வதி தேவி என்னும் இச்சாசக்தி. மகார தேவி சூலம் சக்தி ஆயுதம் வராபய முத்திரையுடன் கொண்ட 4 திருக்கரங்களுடன் 5 திருமுகங்களுடன் தாமரை மலர் மீது அற்கோலம் கொண்டவள். அடுத்தது 38 அக்ஷரத்தின் திருநாமம் பம் PAM, பட்காரணி தேவி என்னும் ஆதப கோமலா தேவி. 5 திருமுகங்கள், 10 திருக்கரங்கள் கொண்டவள், மேனிய நிறம் சிவப்பு, வலக்கரங்கள் அபயம், கிளி, கத்தி, அம்பு, உடுக்கை என்ற இடக்கரங்கள் வரம், மான், கேடயம், பாசம், சூலம் ஏந்தியிருப்பாள். மிகப்பெரிய சிங்கத்தின் மீது ஆரோகணித்து வருகிறாள். 39 அக்ஷரத்தின் நாமம் பம் BAM, பந்தினி தேவி என்னும் சிஷாமலா தேவி. பகார தேவி 5 முகங்களுடன் பழுப்பு வர்ண திருமேனிகள், 10 திருக்கரங்கள் உடையவள். இவளது வலக்கரங்கள் முறையே அபயமுத்திரை, கிளி, கத்தி, அம்பு, சூலம் போன்றவற்றை ஏந்தி எழுபவள். இடக்கரங்கள் முறையே வர அபயமுத்திரை, மான், கேடயம், பாசம், உடுக்கை முதலியவற்றை தாங்கி எழும் திருக்கோலம். இந்த தேவி சிம்மவாகினி சொல்லியிருக்கார். 40வது அக்ஷரத்தின் நாமம் பத்ரகாளி தேவி என்னும் ஷாமலா தேவி. உதயசூரியன் நிறத்தை ஒத்த திருமேனிகள், பத்ராசனத்தில் ஒரு முகம், 4 கரங்கள் கொண்டவளாக, அம்பு, வில், வரம், அபயமுத்திரை தாங்க அருட்கோலம் காட்டுவள். அடுத்து 41 அக்ஷரத்தின் நாமம் மாம் MAM, மகாமாயா தேவி எனும் வித்யா ஷாமலா தேவி. குதிரை முகத்துடன் வெண்ணிற திருமேனி கொண்டவள், சுத்த ஸ்படிகம் போல் ஒளிரும் தேவியின் 2 திருக்கரங்கள் வர அபயமுத்திரையுடன் தடுத்து வீணையுடன் அழுக்காட்சி வருகிறார். தத்துவ ஞானத்தை போதிக்கும் திருக்கோலம். 42 அக்ஷரத்தின் திருநாமம் எம், யசஸ்வினி தேவி என்னும் தீபினி தேவி. யகார தேவி எண்கரத்தினள். அவள் திருக்கரங்கள் சூலம், அம்பு, வில், பாசம், கத்தி, கேடயம், வராபய முத்திரைகள் தாங்கும் அழகான சிங்கத்தின் மீது ஆரோகணித்தலுடன் அம்பிகை இவள். அடுத்ததாக 43 அக்ஷரத்தின் நாமம் ரம், ரக்தா தேவி என்பது ரேஷிகா தேவி. ரகார தேவி பச்சை நிற மேனியல், சிவந்த ஆடை உடுத்தி 5 முகங்களுடன் 8 திருக்கரங்களுடன் தொடங்குபவள். தன் திருக்கரங்களில் கட்கம், கேடயம், அங்குசம், கதை, பாசம், சூலம், வர அபயமுத்திரையை தரிப்பவள். இந்த தேவி சிங்கத்தின் மீது கம்பீரமாக ஆரோகணித்து வருகிறாள். இந்த ரம் பீஜ தியானத்தினால் வாக்சக்தி ஏற்படும், கலைகளில் சித்தி ஏற்படும்.
44 அக்ஷரத்தின் நாமம் லம், லம்போஷ்டி தேவி எனும் மோகினி தேவி. லகார தேவி பொன்னிறத்தினர். 6 திருக்கரங்களுடன் அங்குசம் சூலம் கத்தி கேடயம் மரம் அபயம் தரித்தருளி யானையின் மேல் அமர்ந்த திருக்கோலம். அடுத்து 45 அக்ஷரத்தின் நாமம் பம், பிஏஎம், வரதாதேவி என்னும் நாராயணி தேவி. ஸோ இந்த வகார தேவி சுத்த ஸ்படிக நிறத்தினர். செந்நிற பட்டாடை அணிந்து மேலே திருக்கரங்களை தாமரை மலையை ஏந்தியும் கீழே திருக்கரங்களை அபயமுத்திரை தரித்தும் அருட்கோலம் காட்டுபவள். 46 அக்ஷரத்தின் நாமம் சம், எஸ்ஏஎம் என்னும் மங்களகௌரி தேவி. புன்னிறத்தினள். ரத்னாபரணங்கள் அலங்கரிக்கும் திருமேனியை கொண்டவள். மேலில் கரங்களை தாமரை மலையை ஏந்தியும் கீழில் கரங்களை பராபயமுத்திரை தாங்கியவள். 1000 இதழ் கொண்ட தாமரையை விழுது ஆசனம். 47 அக்ஷரத்தின் நாமம் ஷம், ஷண்டா தேவி என்னும் அனுக்கிரியா தேவி. சிவந்தனத்தினர். மஞ்சள் பட்டு உடுத்தி மேலில் கரங்களில் தாமரை மலையை ஏந்தி கீழே கரங்களில் அபயமுத்திரை தாங்கி ராஜ ஹம்சத்தின் மீது வீற்றிருப்பவள். இதில் வாகனம் மாறுது இங்கே. 48 அக்ஷரத்தின் நாமம் சம், எஸ்எஸ்ஏஎம், சரஸ்வதி தேவி என்னும் சித்தக்கிரியா தேவி. சகார தேவி இளஞ்சிவப்பு நிறத்தினர். சிவப்பு பட்டுடுத்தி சின்முத்திரை தாமரை அபயவர முத்திரை தாங்கி தன் திருப்பாதினை தாமரத்தின் மேலே வைத்திருக்கும் கோலம். 49 அக்ஷரத்தின் நாமம் ஹம், ஹம்சவதி தேவி என்னும் ஆத்தியாயினி தேவி. ஆத்தியாயினி ஹகாராக்கியா மத்த மாதங்க வாகனா படாலாபா கரை தே சித்தம் பஜே சொல்லப்படுறது. ஸோ இவ ஹகார தேவி செந்நிறம் கொண்டவள். செந்நிற பட்டாடை அணிந்து மேலிரு கரங்களில் சின்முத்திரை தாமரை மாலரை ஏந்தியும் கீழிரு கரங்களில் வராபயத்தை தாங்கியும் வெள்ளை நிற யானையெல்லாம் உட்காந்துருக்கா. அடுத்து 50வது அக்ஷரத்தின் நாமம் ளம், எல்எல்ஏஎம், பந்தமோஷினி தேவி. பொன்னிறம் கொண்டவள். பொன்னிற பட்டாடை அணிந்து தன் கரங்களில் அங்குசம், கேடயம், சூலம், கத்தி, வரதம் அபயமுத்திரை தரித்தவள். யானை மீது ஆரோகணித்து இருக்கிறாள். 51 அக்ஷரம் பேரு ஷ. அக்ஷர சக்தியின் பெயர் க்ஷமாவதி என்னும் மாயாமாலினி. இந்த தேவி 5 திருமுகங்கள் கொண்ட சிவந்த நிறம் உடையவள். திருக்கரங்களில் சூலம், கட்கம் இதை ஏந்தி அபய வரதமுத்திரை தரித்தெழுபவள். கம்பீரமான சிம்ம வாகனத்தில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு திருவருள் புரிபவள். பீடசக்தியின் திருநாமம் இந்திராட்சி. இந்த பீடத்தை ராட்சசேஸ்வரர் என்னும் பைரவர் பாதுகாக்கிறார். இந்த சக்தி பீடம் லங்கையில் உள்ளது சொல்லி முடிக்கிறேன். இந்த 51 சக்தி பீட அந்த அக்ஷரங்களே இங்கே அம்பாளாக இருக்க. இதை திருப்பி காமிக்கிறேன். ஸ்ரீ சௌபாகிய சுதா அக்ஷர மாத்திருக்கா சொல்லுக்கு. இதில் ஒவ்வொரு அம்பாளுக்கு பெருசாக போட்டால் கண்ணுக்கு தெரியும். இது ஓரளவுக்கு ஒரு 1.5 அடி தான் இருக்கும். அது 1.25 அடி தான் இருக்கும் உயரம். ஒரு 3 அடிக்கு 2 அடி பண்ணால் தான் இதை பண்ணலாம். இது ராசி போஸ்டர்ஸில் கிடைக்கிறது. இது நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதை இது ஏன் சொல்கிற வரேன்னா, நம்ம திதி நித்யாதி அவரை பூஜா பண்ணுறோம் இல்லையா, அதில் 51 நாமாளி போட்டிருக்க. கிரி ட்ரேடிங்கில் ராச்சஸ்டரில் போட்ட புக்கு அப்படியே காப்பி அடிச்சது. அது அவள் லைசி ஷேட் வாங்கியிருக்கா கிரி ட்ரேடிங்கில். அந்த இதில் எல்லாம் நம்ம அப்படியே ஷாலை முடியும் அது. ஸோ இதில் இந்த ராசி போஸ்டர்ஸில் நிறைய பேர் கேட்குறா, இப்போ அவருடைய இது கொடுங்கோண்டு. ஸோ ராசி போஸ்டருடைய அவர் அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு இப்போ இந்த கார்டு அனுப்புங்கன்னு சொன்னேன், அது அனுப்பிச்சிருக்கார். ராசி போஸ்டர்ஸ் நம்பர் 9 தேவராஜ முதலி ஸ்ட்ரீட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பார்க் டவுன், சென்னை. இவருடைய கார்டு இது. கேபி முரளின்னு பேர் அவரோட அந்த ஓனர் பேர். இங்கே அவர் கார்டு முன்னாடி கொடுத்துருக்க நம்பர்லாம் கூட, நம்பரை படிக்கிற வேணாம், இப்போ திருப்பி நோட் பண்ணிங்க. பெருசாக வேணாம் காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் எனக்கு திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணுறா. கேசவன் கூட சரி,
அவரை ஃபோன் பண்ணி அவரை கான்டாக்ட் பண்ணணும். லக் இருந்தால் கிடைப்பா. சார் நம்ம வந்து இன்றைக்கி காலையில் பேஷண்ட் இருக்கும்போது சில இது வந்தது மெசேஜஸ். அதில் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தில் நான் போடுறது கரெக்டு. ஆமாம் இது பாருங்க, பாவா பாவா 2 தடவை பாவா பதம் பிரிக்கிறது நாமாவளி பார்த்தோலிங்கன்னு கேட்க மாட்டேன் யாரும். பதம் கரெக்டாக பிரிச்சு பாவா பாபு விபரிச்சுதான் இருக்கு. தீரா தீர சமர்ச்சிதான் ஒரு வார்த்தை. தீரா ஒரு இடத்துல வருது, இன்னொரு இடத்துல தீர சமர்ச்சிதான் ஒரு வார்த்தை. அது அப்படி தான் பிரிக்கணும். இஷ்டம் போல் பிரித்து திருப்பி என்ன கொஸ்டின் கேட்காதுங்க. ஸோ 1-2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், அதை கரெக்ட் பண்ணிங்க. நான் வந்து மேஜர் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்தில். ஸோ வாட் எவர் இஸ் எங்கே தப்பு நடக்குதுன்னு பார்த்து கொடுத்துருக்கு. சின்ன சின்ன எரர் எதாவது இருந்துன்னா பார்த்துக்குங்க, பார்த்து பண்ணுங்க. வசந்த நவராத்திரியில் லலிதா பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சாலச்சியல்னு சொல்லி இந்த மாத்திருகா அக்ஷரங்களை வச்சு அக்ஷரம் பண்ணுங்க. பண்ண ஓம் வெறும் ஓம் சொல்கிறத விட இந்த அக்ஷரத்துக்கு தனி சக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. 51 எழுத்து சமஸ்கிருத எழுத்து, அதுக்கு தனி சக்தி இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ நான் பண்ணதை. இதை சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.